மக்களை காத்து ரசித்து எந்தெந்தைக்கும் நிறுவையுடனே கொலுவிலிருந்து வரக்கூடிய என் நம்பிகை அன்னையர் கண்ணி அகிலாண்ட கூறி பிரம்மாண்ட நாயகி அதற்கு என் தாயாகப்பட்ட முத்தாரம்மனுடைய திருவாலயம் இந்த ஆலயம் அப்பேற்பட்ட இந்த முத்தாரம்மனுடைய திருவாலயத்திலே ஆரியம்மன் உச்சினி வாகாரியம்மா அந்தகாரி எதிர்ப்பில் அமைந்திருக்கக்கூடிய இந்த முத்தாரியனுடைய திருவாலயத்தில் ஆவணி மாதத்தில் அம்மாவுடைய ஆலயத்தில் கொடைவிழா பெருவிழாவாகவே நடந்து வருகின்றது. அப்பேற்பட்ட இந்த நன்னாளை முன்னிட்டு இரண்டாவது வருடமாகவே நம்முடைய வெள்ளிசையை இந்த ஆலயத்திற்கு அன்போடு நாமல் 6 பேர்களையுமே வரவழைத்து உள்ளார்கள். நாமளை வரவழைத்த அனைவர்களுக்கும் அனைத்து அன்பு உள்ளத்திற்குமே நாங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அதாவது எந்த ஒரு ஆலயத்திலேயுமே நாங்கள் முதலாகவே வெள்ளிசை ஒன்று ஆரம்பிக்க வேண்டுமானால் அது எந்த ஒரு கோவிலாக இருந்தாலும் எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த ஆலயத்திலே முதலாகவே ஐயனாருடைய திருக்கதைகளைத்தான் ஆரம்பிக்க வேண்டுமா? ஏன் ஐயனாருக்கு பாடுகிறோம் தெரியுமா? அகில உலகத்திலேயே கலியுக தெய்வமாகவே பிறந்தவர் ஐயனார் ஒருவர் தான். அப்படின்னா நம்மெல்லாம் தாய்க்கும் தந்தைக்கு வந்து பிறந்த சாதாரணப்பட்ட மாநில மனுக்கள். ஆனா என் தர்மஞான சாஸ்தா அடிகரமுத்திரன் ஐயனார் வந்து அப்படி கிடையாது. அரிக்கும் சிவனுக்கும் ஆணுக்கும் அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் பிறந்த பிள்ளை. அப்பேற்பட்ட அடிகரமுத்திரன் ஐயனார் வந்து பிறந்தாத்தான் அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்திற்கு வருமா? ஐயனார் பிறக்கலைன்னா சாமி அவங்கள வந்து அவங்களே வீட்டுக்கு தெரியாது. அதனால ஐயனார் பிறந்தாருன்னா அனைத்து தெய்வங்களுமே இந்த ஆலயத்துக்கு வந்தது மாதிரி ஆடும்போதிலும் இன்னைக்கு ஒருவேளை நிகழ்ச்சியாக இருப்பதனால நான்கே வார்த்தையிலேயே சாஸ்தாங்களையை பிரிவு செய்துவிட்டு சக்தி கொண்டு முதலிருந்து வரக்கூடிய இந்த உத்தார அம்மனுடைய திருப்புகழைத்தான் நாங்கள் பாட இருக்கிறோம். நாங்கள் பாடும் பாட்டிலே 10 குச்சங்கள் எல்லாம் இருந்தாலும் சொல் குச்சங்கள், இசை குச்சங்கள், கதை குச்சங்கள், எங்களுடைய கதையிலேயே பொருள் குச்சங்கள், சாரீர குற்றமுறை இருந்தாலும் சரீர குற்றமுறையில் இருந்தாலும் எங்கள் ஆட்கள் அடி காலங்களில் ஒரு குறைகள் இருந்தாலும் ஒரு சொல்ல பெண்ணாக இருக்கலாம், 2 சொல்ல முன்னாள் இருக்கலாம், 5 பாடினாலும் அறியாமலை பாடினாலும்
பாடினால் தெரிந்து பாடினாலும் எங்களுக்கு தெரியாமலே பாடினாலும் எங்களுக்கு முன்பாகவே இந்த ஆலயத்திற்கு எத்தனையோ பெரிய பெரிய புலவர்கள் பேரறிஞர்கள் கவிஞர்கள் எல்லாம் வந்து பாடி இருக்கலாம். ஆன போதிலும் அடியால் நான் ஒரு திருமணத்தை உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் மாதவி எல்லார் பரிசளவு என் சிச்ச அறிவுக்கு எட்டியவாறே உங்கள் முன்னால் நான் பாடுகின்றேன். உங்கள் வீட்டு பிள்ளையை தவறு செய்தார் அதனை எப்படி வீட்டிற்கு அழைத்து சென்று அன்போடு ஆதரிப்பீர்களோ கச்சமட்டை கொண்டு அடிக்கவா அவர் பிறந்த கிழமை தெரியுமா? பகுனி மாதம் முதலனை தெரியுமா? ஐயப்பா பகுனி மாதம் மண்டலத்திலிருந்து ஒரே சாப்பாடு குழப்பம் தான் நடக்குது.
நான் சாப்பிட்டது ஏன்னா கவசத்துக்கு பார்த்து உன் கையால ஒரு மோதிரம் போட்டு சொல்லிருக்கலாம். உரம் போடுவாங்க. அதனால ஒரு ஆலயத்துல வந்து என்னதான் கலை நிகழ்ச்சிகள் எல்லாம் இருந்தாலும் அம்மாவுடைய ஆலயம் எந்த ஒரு ஆலயமா இருந்தாலும் முதன்மை சத்தம் என்பது ரொம்ப தெய்வீகமானது. நம்ம முதலை போட்டா அம்மா கூப்பிட்ட உடனே வருவார். பாட்டி மட்டும் போட்டாங்க.
மூன்று ஆசையும் இல்லை என்றால் அவன் முனிவன்.
ஒரு மண்ணை பார்த்த உடனே இடம் வாங்கிடுவோமா, வீடு வாங்கிடுவோமா, தோப்பு வாங்கிடுவோமா அப்படின்னு ஆசை வந்து பார்த்தீங்களா? அந்த காலம் வீடு கட்டினாங்கன்னா அந்த வீட்டுக்குள்ள போகணும்னா 3 படி கீழே இறக்கி அதுக்கு பிறகு உள்ள போகணும். ஆனா அந்த கால வீடு இப்ப உள்ள வீடு அப்படியே இருக்கு. இப்ப வாசல் படி இல்லைன்னா தலைவாசல் அங்க இருக்கு. ஆமா, 12 படி 8 படிக்கு மேல இருக்கு. எல்லாம் எதுக்கு? இந்த தெருவுல உள்ள இடத்தை அவன் பிடிச்சு கொடுத்தாலும் தெருவுக்கு இடம் போடாம அவருக்கு சொந்தமா இருக்கட்டும்னு தலைவாசல் அங்க இருந்து வாசல் படி இங்க இருக்கு. இதைத்தான் மண்ண ஆசை என்பார்கள். இரண்டாவது ஆசை பொண்ணு ஆசை. பொண்ணு ஆசைனா என்ன தெரியுமா? இப்ப நம்ம முத்தாரம்மா கோட்டை கொடைக்கானலுக்கு பத்தியா கூட்டம் எல்லாம் தாய்மார்கள் எல்லாம் அம்மாவை சாமி கும்பிடுவதற்கு வருவாங்க. அப்ப வரக்கூடிய தாய்மார்கள் முதலாவது சாமியை கும்பிடுவா. அது ஒரு பக்கம் இருந்தாலும் வந்த உடனே இந்த தண்ணி வந்து எங்க போகும் தெரியுமா? அம்மா முதல்ல என்ன பட்டு சேலை கட்டியிருக்கா, அவ என்ன கலர்ல கட்டியிருக்கா, முதலாவது சேலையை பார்ப்பா. ரெண்டாவது தண்ணி எங்க போகும் தெரியுமா? அம்மா கழுத்துல என்ன நகை போட்டிருக்கா, அம்மா என்ன டிசைன்ல போட்டிருக்கா, அந்த மாதிரி நம்ம வாங்கலாமா அப்படி ரெண்டாவது அந்த நகையெல்லாம் பார்க்க முடியும். பார்த்துட்டு சும்மா இருப்பாடா, வீட்டுக்கார கூப்பிட்டு சொல்லுவா, என்னங்க நான் முத்தாரியை பார்க்க போயிருந்தேன், அம்மாவுக்கு போட்டிருக்காங்க நகை கழுத்துல இருந்து அடிவயிற்று வரைக்கும் போட்டிருக்காங்க. அதே மாதிரி அடுத்த வருஷத்துல எனக்கு ஒரு செய்தி வேணும். நீங்க மட்டும் சேர்ந்து தலைவரே செய்யணும். அதுக்கு அடுத்த வருஷத்துக்கு கோவை கொலைக்கு வர மாட்டேன், அப்பத்துக்கு போயிடுவேன். பார்க்கறதுக்கு அப்புறம் அவங்க ஒவ்வொன்றா ஒரு மாதிரி பேசுவாங்க அப்படின்பா. அப்ப இதைத்தான் பொண்ணு ஆசை இருக்கா. மூணாவது ஆசை ரொம்ப முக்கியமான ஆசை. யாருக்கும் இருக்காத ஆசை, எவருக்கும் நிகழ்த்தாத ஆசை, பொண்ணு ஆசை இருக்கா. பொண்ணு ஆசைனா கப்பல்ல போனதுன்னா எனக்கு வந்து எங்க அப்பாவுக்கு பொண்ணு கேட்பாங்க. ஓசியில பொண்ணு வயசாவது உங்க மாமாவுக்கு அப்ப 80 வயசு இருக்கும். அதனால அந்த இந்த 3 ஆசிரியரை புத்தகம் கொடுத்து பூலகத்திலே மரம் செடி கொடி கை புல் பூண்டு இலை தாவரங்களோடு ஆடு மாடு தட்டுகாலையும் படைத்து ஈரப்பை ஆகி முதலே அப்படியே உலகத்தை படைத்தால் மட்டும் போதுமா? மக்களுக்கெல்லாம் பட்டினி இல்லாமல் ஆண்டவனை இடமாசனை படிக்கிறது வருகின்றார் தெரியுமா? Maria.
நீ உழைச்ச ரூபாயை கொண்டு போய் கொடுத்தா பத்திரமா வாங்கி வைப்பா. சட்டாப்பை கொண்டு 2 தோசையும் சுட்டு கொடுப்பா. ரூபாயை கொடுக்கலன்னு வையே, சட்டாப்பை திருப்பி அடுப்புல காய வச்சு ஒரு சுவட்டிலே 2 பூசையை கொடுப்பா. ரூபாயை கொடுத்தேன்னா தோசை, ரூபாயை கொடுக்கலைன்னா 2 பூசை. எவ்வளவுதான் உடம்புல பாதிச்சாலும் அந்த அறிவே வராது. உடம்பு செத்து போயிடும், பிடிக்காத, ரொம்ப குடிச்சா செத்துருவேன் அப்படின்னு சொன்னாலும் அந்த அறிவு மண்டையில வரமாட்டேங்குது. அதுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அப்படி பேசுறவங்களுக்கு எது பேச அதுக்கு பதிலா ஒரு கழுவப்பட்டு அதனால ஆனந்தத்தை பத்திரமாக்கி பாடுபட்டு கொடுத்து நம்ம மனைவி, நம்ம பிள்ளைங்க, நம்ம குடும்பம் நம்ம நிம்மதியா இருக்கணும், அன்பா இருக்கணும், பேசணும், பழகணும், வீட்டு வாழணும்னு ஆசைப்படணும். எனக்கெல்லாம் வந்து நான் பாட்டு கேட்டோம்னா அப்புறம் ஒண்ணுமே செய்ய முடியாது. அப்படின்னா நீ கல்யாணம் தான் முடிக்காம இருந்திருக்கோம். குடும்ப தட்ட போகாது அவன் போயிடுவான். அதனால பாரதாரிலையும் பகவானும் அப்படி கிடையாது. ஆண்டவன் அகில உலகம் எல்லாம் முதலந்து வந்தார். பாரதாரி பகவானுக்காகவே பாலபூஜை முடித்தால் அவள் பணிகளை செய்தார். கலைப்பாரி இடைப்பாரி இருவேறுமே கைலாசத்திலே பொழுதிருந்து வருகிறார்கள். அப்படியாகவே பொழுதிருந்து வரும்போது சிவபெருமானை அழைத்த பார்வதி, ஈசா இறைவா, என்னால் நீங்க உலகமெல்லாம் வழியிலிருந்து வருகிறீங்களே, உலகத்தில் உள்ள மக்கள் எல்லாரும் உங்களைத்தானே வணங்கி வருகிறார்கள். ஆம் பார்வதி, உலகத்தை நான் படைத்தேன், பாதுகாத்தேன், 10 பொருளுக்கும் மொத்தமாக இருக்கிறேன் அல்லவா? 10 பொருளுக்கு மொத்தம் என்றால் என்ன தெரியுமா?
தன்மைக்கும் உனக்கு என்ன சந்தேகம்? இறைவா, ஏன் உங்கள் மீது எனக்கு சந்தேகம் தெரியுமா? நீர் இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கிறது என்று உனக்கு தெரியும் அல்லவா? இத்தனை பொருளுக்கும் அர்த்தமாக இருக்கக்கூடிய தாங்கள் ஏன் வேறு இறைவனை நீங்கள் போய் வணங்க வேண்டும்? பார்வதி, இத்தனைக்கும் அர்த்தமாக இருக்கிறது உண்மைதான். ஆன போதிலும் மக்களுக்கெல்லாம் இரவும் பகலும் மரணமானால் யாரால முடியும்? காலையிலே தோன்றும் கதிரவன், மாலையிலே தோன்றும் சந்திரன். சந்திரனும் சூரியனும் இல்லை என்றால் சகல உலகத்துக்கு ஒளி கிடைக்கும் நினைக்கிறார்? ஒருபோதும் கிடைக்காது. அதனாலதான் என் வலது கண்ணை சூரியனாகவும் என்னுடைய இடது கண்ணை சந்திரனாகவும் நான் பாவித்து கருதி வருகிறேன். பார்வதி, அப்படியா? அப்ப பார்வதி நினைக்கிறார், அது எப்படி இந்த ஆண்டவனுடைய இரண்டு கண்களும் சந்திரன் சூரியனாக இருக்க முடியும்? ஒருவேளை இந்த ஆண்டவனுடைய கண்ணை மறைச்சால்தான் இந்த உலகம் என்ன ஆகும்? என்ன ஆண்டவனை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று அந்த ஆதிபராசக்தி அம்பிகை அன்னையனை அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அந்த வாரதா தேவியாகப்பட்டவள் அவள் ஆண்டவனை பரிசோதிக்க ஆதிசக்தி வாசனை அவளை சக்தி தெரியா ஆண்டவன் கண்ணை மறைத்த உடனே அகில உலகமும் இருமயமா தெரிகின்றது. இந்த ஆண்டவன் சிவபெருமான் இவர் என்ன பார்வதிகளுக்கு எவ்வளவோ அர்த்தமா எடுத்து சொன்னாலும் நம்ம மேலைகளுக்கு நம்பிக்கை என்பதை வரமாட்டேங்க. என்ன பிறந்தவங்க ஆனா பிறந்தவர் ஒரு காரியத்தை சொன்னாலும் படத்தில் அதை நம்ப மாட்டாங்க. படத்தில் நம்ப மாட்டாங்க. இவர் பேசுறது பூரா பொய்யாட்டம் பேசுவாரு. ஒரு நேரம் உண்மையை சொன்னாலாவது உண்மையை சொல்லும் போது நம்புவார். பூரா நேரமும் பொய்யா பேசிட்டு ஒரு நேரம் உண்மையை சொன்னார் எடுக்கூடாது இல்லையா? அதனால இந்த ஆண்டவை சொல்வது பார்வதி பொய்யில நினைச்சு கண்ணை மறைக்கிறார். உலகம் எல்லாமே இருமயமாகவே மாறிவிட்டது. அப்பதான் ஆண்டவை சிவபெருமான் பார்த்தார். இந்த பார்வதிக்கு எவ்வளவோ சொல்லி நம்ம மேல இவளுக்கு நம்பிக்கை இல்லை. கண்ணை மறைத்து கனி உலகத்தை இருளாக்கிட்டார். இவ இருளாக்குறதும் பரவாயில்லை. உலக மக்கள் எல்லாம் குத்தூரம் தெரியாமல் அல்லவா திகைத்து வாடுகிறார்கள். உலகமே இருட்டாரால எந்த வேலையும் பார்க்க முடியுமா? ஐயா, நல்லா உறங்கலாமா? நல்லா உறங்கலாம்னு சொன்னா கூட அதுக்கு காத்தாடி இருந்தா தான் உறக்க வரும். காத்தாடி இல்லாம கண்ணுல உறக்க வரும் ஐயா? இருக்க வேண்டாட்டுக்கு ஒண்ணுமே செய்ய முடியாது. கண்ணு இருந்து அழியாது. அந்த காலத்துல பெரியவங்க ராத்திரி நேரத்துல தூக்கம் வரலன்னு இப்படியாவது எழுதிச்ச உடனே கிளம்பி சொல்லுவா, ராத்திரி எல்லாம் கண்ணுல உறக்கமே வரல, ரெண்டு கண்ணு அவிய மாட்டுக்கு அப்படின்பா. தூக்கம் வராத இருக்கு.
அதனால இந்த வருடா தேவியாகப்பட்டவள் ஆண்டவனால் திருத்தங்களை மறைந்த காரணத்தினாலே கலை உலகமெல்லாம் இருமயமான மாறியவர்களே ஆண்டவன் சிவபெருமான் பார்த்தார். இப்பேற்பட்ட பார்வதிக்கு நமக்கு இருக்கக்கூடிய இரண்டு கண்கள் தானே எங்களுக்கு தெரியும். சிவபெருமானுக்கு மூன்றாவது கண் எச்சிட்டிருப்பது இதுவரைக்கும் அவளுக்கு தெரியாது. அதனாலே உச்சிக்கண்ணை திறந்து நாம் ஒளிவித்தாக வேண்டும் என்று ஆண்டவன் தான் ஆதிசக்தி சொன்னார். உச்சிக்கண்ணை திறப்பார், உலகை கொடுப்பார், எச்சிக்கண்ணை திறப்பார், வீட்டை கொடுப்பார், உச்சிக்கண்ணை திறப்பார், உச்சிக்கண்ணை திறப்பார். நீ ஆட வேண்டாம், பாட வேண்டாம், ஆதாரை போட வேண்டாம். இந்த சிவபெருமானுடைய உச்சிக்கண்ணிலே நீ காரியகசமாகவே பிறந்ததனால இன்றைய நாட்களாக உலக சக்தி உச்சினி மாதாரி அம்மா உண்பெயர் என்று வரம் கொடுத்த அம்மாவை வடக்கு வாசல் கோட்டையிலே அமர வைத்தார். அவர் அமர வைப்பதை பார்வதி கண்டார். ஐயையோ, இப்பேற்பட்ட இறைவனை அல்லவா நாம் சந்தேகப்பட்டு பரிசோதனை பண்ணி பார்த்துவிட்டோம் அப்படின்னு கவலைப்பட்டா பார்வதி. கவலைப்பட்ட ஆண்டவன் மீது உள்ள பயத்தை கொண்டு சிவபெருமான் ஒருவேளை நமக்கு கோபம் கொண்டு சாபத்தை கொடுத்தாலும் கொடுத்து விடுவாரா அப்படின்னு பகவானுக்கு முன்னால் பார்வதி பட்டு பயந்து அங்கமெல்லாம் மன்னரே அவள் ஆவிக்கடலாகி வேடத்தில் நிறுத்தி நிற்கிறாள் இந்த விமல தேவியானவள். அப்போது அவள் அங்கத்தின் வேலையானது காட்டாத்து வெள்ளமா கரை உறந்து வருது. அப்ப இறைவன் மேல எவ்வளவு ஒரு பயம் இருக்கும் பாருங்க. அப்ப அங்கமெல்லாம் மகனே ஆவி கடலாகி பார்வதி பெயர்மையை காட்டாத்து வெள்ளமா வந்த உடனே அப்பதான் இறைவன் பார்த்தார். இந்த வெள்ளம் உலகத்துக்கு போனா உலக மக்களுக்கெல்லாம் வீட்டிலெல்லாம் வந்துச்சாரு. என்ன செய்வோம் ஏது செய்வோம் என்று ஆண்டவன் தன்னுடைய 1008 சதா முடியிலே ஒரு முடியை வைத்தார். அதனையே பார்வதியின் அங்கமெல்லாம் துவட்டி ஆண்டவன் ஒரு கொண்டையை கட்டாயனை கட்டினார். அப்பொழுதும் அந்த வேர்வை துளி அடங்காமல் கற்று சொட்டு வேர்வை பூமியிலே கலந்தது. தனி உலகமாகவே படைக்க வேண்டும் என்று 10 கடலாக்கி ஆண்டவன் தத்துவமாகவே பேர் நாமத்தை கொடுத்தார். அது எப்படி ஏற்பட்ட கடன் தெரியுமா?
கண்ணை புட்டு வெள்ளை புட்டு தானாகவே வளர்ந்த அந்த மாணிக்க புத்துக்குள்ளே சென்னாகை கருணாகை கண்ணாடி உரைசுகள் எல்லா ராகத்திற்குமே ராஜா ராணியான நானும் ஒரு வட்டத்திலே வந்து என் ஆனாலும் நாகத்தினை பெற்றுடையாலும் இருபேரும் என் விதமாகவே வாழ்ந்து வருகிறார்கள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலேயே என்னென்ன செல்வங்கள் வேண்டுமோ எல்லாமே நிறைந்திருக்கு. செல்வங்கள் என்றால் 16 என்பார்கள். 16 செல்வம் இருந்தாலும் அந்த 16 செல்வத்திலேயுமே வாய் திறந்து பேசக்கூடியது வந்து ஒரே ஒரு செல்வம் தான். நம்ம வீட்டுல நிறைய கட்டுக்கட்டா பணம் காசு நோட்டு இருந்தாலும் கூட அந்த பணம் வந்து நம்மளை ஒரு வார்த்தை அம்மா அப்பா வந்து அழைக்குமாயா? அது உயிரற்ற உணர்வற்ற பொருள். ஏற்றது கணக்கில் நிலம் வாங்கி போட்டிருப்போம். அந்த மண்ணு வந்து நம்மளை அம்மா அப்பா வந்து அழைக்குமா? அதுவும் அழைக்காது. கலத்து நிறைய தங்கமா ஆபரணங்களை வாங்கி அணிந்திருக்கிறோம். அந்த தங்கம் வந்து நம்மளை அம்மா அப்பா வந்து அழைக்கும்.
அழைக்குமா? ஒரு நாள் அழைக்காது. அதுவும் அழைக்காது. அழைக்காது. இவை மூன்றுமே வெறும் பொருள் அல்லவா? பொருள். ஆனால் சரி. நாம அன்போடும் பண்போடும் ஆசையோடு அம்மா அப்பா என்று அழைக்க வேண்டுமானால் வேண்டுமானால் செல்வத்திலேயே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். அதே போல பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து அதுதான் குழந்தை சொத்து என்பார்கள். 35 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் முடிஞ்சது. சரி. எப்போ 35 வருஷத்துக்கு முன்னாடி நான் தாலி கட்ட கையோட மனவரை விட்டு இறங்கி போனேன். இறங்கி போய் எங்க பாட்டி காலில் விழுந்து கும்பிட்டேன். நானும் என் வீட்டுக்காரையும் கும்பிட்டோம். பாட்டி சொன்னா 16 பெற்று பெரும்பாலும் வாழணும் அப்படின்னா நல்ல வார்த்தை சொல்லி உங்க வாழ்க்கை இருக்காங்க. பாட்டி 16 பெற்று பெரும்பாலும் வாழணும்ட்டா அப்படின்னு 16 வாழ்க்கை பெற்று நானும் பொட்டாட்டி சீரழிஞ்சு கிடக்கும். என்ன வேலை கொஞ்சமா உனக்கு அறிவித்தாங்க. 16 செல்வம்னா நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகள், நல்ல வேலை, இருப்பதற்கு ஒரு வீடு, கல்வி, செல்வம், நீரம், நல்ல பசு, தானியம், தனம், இதைத்தான் 16 செல்வம்னு சொல்லுவாங்க. இந்த விவரம் இல்லாம 16 பிள்ளை எடுத்து எடுத்திருக்கேன். கொஞ்சமாவது படிச்சாத்தானே தெரியும். ஒண்ணு சொல்லு புத்தி இருக்கணும், இல்லைன்னா சொல்லு புத்தி இருக்கணும். ரெண்டும் இல்லைன்னா என்ன செய்ய? ஒரு தம்பி இருந்தா பார்த்துக்கோ, அவனுக்காக உன் பிள்ளைய ஒண்ணு கட்டி கொடுக்கணும், அவன் போயிட்டான். பரவ முடிச்சு அதானே கட்டிடுவோமையா? அதனால அவன் தாத்தா தரமாட்டாரு. கலரை காட்டியோ ரேடியோ பெட்டி மாதிரி இருப்பான். அதனால செல்வத்திலே சிறந்த செல்வமே பிள்ளை செல்வம் தான். சொத்துக்கெல்லாம் பெரிய சொத்து குழந்தை சொத்து. அப்பேற்பட்ட பிள்ளை செல்வம் இல்லாமல் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் ரொம்ப மனக்கவலை. இதனால் இதுவரைக்கும் திருமணமாகி 12 வருடமாகிவிட்டது. இந்த வயதில் குழந்தை இல்லையம்னா இனிமே என்ன வயதிலே நமக்கு குழந்தை இருக்க போகுது என்று நாகராஜனை அழைத்த நாகக்கண்ணி கண்ணீரும் அவளையும் கொண்டு அவள் கணவனிடத்திலே என்ன சொல்கிறார் தெரியுமா? என்ன சொன்னாள்? ஐம்பது வயதாகி ஒரு ஆணும் இல்லை
அப்பாலும் அழகான பிள்ளை இருக்கும். பிள்ளை பிறக்கும். இறைவனுடைய அருள் இருந்தால் 70 வயதுக்கு அப்பாலும் ஏங்கும் பிள்ளை இருக்கும்படி என்ன 70 வயசுக்கு அப்புறம் பிள்ளை பெற்று நம்ம அந்த பிள்ளையை வளர்த்த ஆளாக்கி ஒருத்தன் கையில எழுதி முடிச்சு கொடுத்த 70 வயதிலே குழந்தை பிறந்தா எந்த தப்பும் இல்ல. ஆனா ஒண்ணு, அந்த பிள்ளைய பெற்று எடுத்து பிள்ளை தொட்டில இருந்தா கிழமை தொட்டில இருக்கா. அந்த அம்மாவுக்கு அப்படி ஒரு நிலைமைன்னு வையே, இந்த ஐயாவுக்கு அப்படி இல்ல. பிள்ளையை கைபிடியா பிடித்து கடைக்கு கொண்டு போனார்னா கடையில உள்ளவன் வைப்பான். சுப்பிரமணி உன் பேரனையா கூட்டு போறேன். என் பிள்ளைடா. உன் பிள்ளையா? உனக்கு வயசு என்ன ஆகுது? உன் பிள்ளைக்கு வயசு என்ன ஆகுது? என் பிள்ளைக்கு எனக்கு வந்து 70 வயசு ஆகுது. வயசு வந்து முக்கியம் இல்ல. லேட்டா குழந்தை பிறந்திருக்கு. அப்போ பாக்குறவங்க நம்ம ஒரு மாதிரி கிண்டலா பேசுவாங்க. அதனால நாம எதை எந்தெந்த வயதிலே அனுபவிக்க வேண்டுமோ அதை அந்தந்த வயதில் அனுபவித்து வாழ வேண்டும். ஓரத்தில் ஓடி விளையாடவும், ஈரத்தில் கல்விகளை கற்க வேண்டும். மூவத்தில் முடியாத மனமும், நாளத்தில் பெறாத பிள்ளையும், ஐயத்தில் சேர்க்காத செல்வமும், ஆரத்தில் செய்யாத சம்பந்தமும், 7 ஏதந்தலம் போதும் 8 மேல இருக்கவே கூடாது. 8 பிரிச்சு போட்டேன்னா ஓரத்தில் ஓடி விளையாடணுமானா ஒரு குழந்தையாகப்பட்டது பிறந்து 8 வயது வரைக்கும் ஆடி ஓடி சின்னஞ்சிறு வயதிலே விளையாடிக்கிட்டு இருக்கும். அது விளையாடக்கூடிய பருவம். 8 வயசு வரைக்கும் நமக்கு எவ்வளவு விளையாட முடியுமோ நல்லா ஆடி ஓடி விளையாடணும். ஒண்ணுமே தெரியாது. அதான் ஓரத்தில் ஓடி விளையாடணும். ஈரத்தில் கல்விகளை கற்கணுமானா ஈரட்டா எத்தனை வயசு? 16 வயசுக்குள்ள பள்ளிக்கூடத்துல போய் நம்ம எவ்வளவு பாடம் படிக்கணுமோ அதான் மண்டையில நிற்கும். 16 வயசுக்கு உள்ள. அதுக்கு மேல படிக்கணும்னு நினைக்க முடியும். அதுக்கு மேல படிக்கணும்னு ஆசை இருந்தாலும் மண்டையில படிப்பு ஏறாது. ஏன் ஏறாதுன்னா 14 வயசுக்கு உள்ள படிக்கக்கூடிய பருவம். 14 வயசுக்கு மேல ஆகிட்டு வையே இந்த கண்ணு 2 சுத்துல வரும். பார்த்துக்கோ, நம்ம பொண்ணு அங்க நிப்பாளா இல்ல இந்த பஸ் ஸ்டாண்ட்ல நிப்பாளா, ஓட்டு போடுவோமா இல்ல பார்க்க போவோமா அப்படின்னு இந்த கண்ணு சுத்துல வரும். பார்த்துக்கோ, படிக்கக்கூடிய கவனம் மாறிடும். மனசு வந்து அலைவாய ஆரம்பிக்கும். அப்ப படிக்கக்கூடிய எண்ணமே வராது. பார்த்துக்கோ, அதனால 16 வயசுக்குள்ள நல்லா படிக்கணும். அதுக்கு மேல ஆகிட்டா நம்ம பருவங்கள் மாறிடும். அதான் ஈரத்தில் கல்விகளை கற்கணும். மூவட்டா முடியாத மனம். மூவட்டா 24 வயசுக்குள்ள நல்ல பொண்ணை பார்த்து மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் முடிக்கணும். அதுக்கு மேல ஆகிட்டு வயசாயிட்டுருவாங்க. அதான் மூவத்தில் முடியாத மனமும். நாளத்தான் 32 வயசு. 32, 35 வயசுக்குள்ள இறைவன் முடுங்கக்கூடிய வரமாகப்பட்டதை வேணாம் என்று சொல்லாமல் பிள்ளையை பெற்று எடுக்க வேண்டும். இறைவன் எதை கொடுக்கிறாரோ அதை வாங்கிக் கொள்ள வேண்டும். அதான் நாளத்தான் 32 வயசுக்குள்ள பிள்ளையை பெற்று எடுக்கணும். ஐயக்கா எத்தனை? 40 வயசுக்கு உள்ள நாடெல்லாம் ஓடி நம்மளால எவ்வளவு தூரம் பாடுபட்டு உழைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நல்லா சாப்பிடணும், நம்ம நல்லா உழைக்கணும், நல்லா தூங்கணும். 40 வயசுக்கு மேல உழைக்கணும்னு ஆசை இருந்தாலும் நம்ம உடம்பு ஒத்துழைக்காது. 40 வயசுக்கு உள்ள வரைக்கும் நம்ம என்ன சொல்லுகிறோமோ எதை கொடுக்கிறோமோ இந்த உடம்பு அதை பேச கேட்கும். நம்ம உடம்பு நம்ம பேச கேட்கும். 40 வயசுக்கு உள்ள. 40 வயசுக்கு மேல ஆகிட்டு வையே இந்த உடம்பு என்ன சொல்லுதோ அதைத்தான் நம்ம கேட்க வேண்டியிருக்கு. உடம்பு சொல்லணும்னா உடம்பு வந்து சொல்லாது. டாக்டர் சொல்லுவாரு, சாயங்காலம் வாக்கிங் போங்க, சப்பாத்தி சாப்பிடுங்க, காலையில வாக்கிங் போங்க, ஆலமர விழுத பிடிச்சி தொங்குங்க. காலையில் வாக்கிங் போகும்போது நம்ம 5-6 பேர் பார்த்தாங்க வாக்கிங். என்ன சொன்ன டாக்டரும் பின்னாடி ஓடியாரு. நடக்க சொன்ன டாக்டர் பின்னாலதான் வராரு. அப்போ கூட கேட்டாங்க, பின்னாடி வராங்க.
இவர் தான் நம்ம அடிக்கிறாரு முன்னாடி பேர் முன்னாடி ஓடியாரு எல்லாமே அப்படின்னு சொன்னேன். அதனால ஐயத்தான் 40 வயசுக்குள்ள அழகா ஆடி ஓடி செல்வத்தை சேர்த்து வைக்கணும். 48 48 வயசுல 50 வயசுக்குள்ள நம்ம பெற்ற பிள்ளைகளுக்கு நல்ல சம்பந்தம் பண்ணி பேரம்பேத்தி எடுத்து கொஞ்சம் விளையாடணும். 48 வயசுக்குள்ள 7 ஏகதலம் போகணும். எங்கெங்க பெரிய பெரிய ஆலயங்களுக்கும் அங்கெங்கெல்லாம் போய் நல்லா சாமி கும்பிடணும். அதான் ஏகதலம் போகணும். நல்ல தெய்வத்தை வணங்கணும். முன்னாலே நல்ல ஆம்பளை அப்படித்தான் சாமி கும்பிடுவாரு. எனக்கு வந்து என் பொண்டாட்டி முன்னாடி ஆய்வு எடுத்துங்க ஐயா, இருபட போட்டாங்க அப்படின்னு சாமி கும்பிடணும். அதான் 7 ஏகதலம் போகணும். 8க்கு மேல இருக்கவே கூடாதுன்னா 64 வயசு ஒரு 70 வயசு வச்சுக்கோங்க. 70 வயசுக்கு மேல நம்ம இருக்கணும் அப்படி இப்படின்னு நினைச்சு ஆசைப்படக்கூடாது. அதாவது ஏன் ஆசைப்படக்கூடாதுன்னா நாமளே பார்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு எந்த வயசு வரைக்கும் நமக்கு தெம்பு இருக்கோ நம்மளே பார்த்துக் கொள்ளக்கூடிய அளவு அது வரைக்கும் இருந்தால்தான் நமக்கு மதிப்பு இருக்கும். என்னைக்கு நம்ம உடம்புல நம்ம திரேகத்துல நோய் சீக்குன்னு ஒண்ணு வருதோ, கூட ஒரு ஆளு பார்க்கறதுக்கு வேணும்னு நாள் வருதோ, அன்னையோட நம்மளை சீண்டுவாங்க. அவன் இப்பவுமே நூற்று சிரிப்பாங்க. நான் கேட்கல, 70 வயசாகிட்டும் சும்மா பையன் கும்பிட்டு தாத்தா கேட்பாரு, தம்பி ஒரு மூக்குடி இருக்கிற கடை நடக்க முடியல. ஒரு ஆட்ட போவான், 2 ஆட்ட போவான், 3வது முறை போவான், 4வது முறை சொல்லி பார்ப்போம். கிழக்கு பேருக்கு வேலையே இல்லை. அதனால நாமளே பார்த்துக் கொள்ளக்கூடிய அளவுக்கு தெம்பு இருக்கிற வரைக்கும் நமக்கு மதிப்பு இருக்கும். அதுக்கு மேல நமக்கு மதிப்பு இருக்காது. அதனால இருக்கணும்னு ஆசையும் இருக்கக்கூடாது அப்படின்னு இந்த நாகராஜனாகப்பட்டவர் நாகக்கண்ணைக்கு ஆட்சி தேர்ச்சி ஆறுதலை சொல்லும் போது அப்ப நாகக்கண்ணை பெற்றதையாகப்பட்டவள்
கைப்புள்ள இருக்கா வாய்ப்புள்ள இருக்கா உள்ள வேலைக்கு போயிட்டு வந்துருவா நல்லது கட்சியில ஈயமா கதவா நான் சாப்பாடு வச்சு கொடுத்துட்டு வாரேன் நான் பிடிச்சிட்டு போனதுக்கு பிறகு நீ பிடிச்சிட்டு போ அப்படின்னு எதை இருக்காலும் உள்ள இல்லைங்கிற காரணத்தை சொல்லி நம்மளை வற்புறுத்தி பேசணும். அப்ப மனசு கஷ்டமா இருக்கும் இல்லையா? அதை போல நான் எங்கேயும் போனாலும் வந்தாலும் என்ன பார்க்கிறவங்க பலமாக பேசுகிறார்களே என்னவா நாளை ஒரு காலத்தில் அவன் ஆண்டு மறைந்து மரணமாகி போனாலும் நாளை வழியிருப்பதற்கு ஒரு குழந்தை வந்தார் செட்டிருந்து நான் சிவலோகம் சேர்ந்தால் வந்தார் சேர்ந்ததற்கு ஒரு குழந்தை வந்தார் அண்ணவா நாங்கள் அப்படியே ஆண்டு மறைந்தாலும் நாளுக்கு பெரிய போராட்டம் வரும் அல்லவா போராட்டம் மன்னா செத்ததுக்கு பிறகு சொத்து சுதந்திரம்னா யாருமே சொல்லாம முன்னாடி வந்து நிற்பாங்க.
எல்லாம் அந்த பணத்தை வாங்கிட்டுட்டேன். நாலாவது கூட்டாம இருக்கா. ஏய், உங்க சித்தத்தை ஆமா நான் தான் பண்ணி வைப்பேன். நான் தான் வந்து அப்படியே பணம் இருந்தாலும் சொல்லுவான். பணம் இல்லைன்னா முதல் கூட்டாம இருக்கா. சரி ஐயா அது உள்ள கிடையாது ஒளி கிடையாது உங்களை முடியாது நாங்களாம் வந்து உங்க கையிலேயே காரியத்தை பண்ணுங்கன்னா பணம் காசு இல்லாம இருந்தா பேசும்போது ஒரு மாதிரி பேசுவோம். போங்கடா ஊழத்தவங்களா, நான் செத்து போன எங்க அப்பனுக்கே கொல்லி வைக்கலையா? இவருக்கான வெள்ளை அடிக்க போயிட்டாரு, செத்து வீட்டுக்கு வெள்ளை அடிக்க போயிட்டாரு. அதனால செத்து போன எங்க அப்பனுக்கே நான் கொல்லி வைக்கல, இவனுக்கா நான் கொல்லி வைக்க போறேன். சித்தப்பனாவது சித்தப்பனாவது தூக்கியா சனத்தை யார வந்து வேலை பார்க்க சொன்னேன். அதுமா பணம் இருந்தாலும் ஒரு காரியத்தை பண்ணதா ஒரு கட்ட பிறகு என்னென்ன பண்ண யாராவது கொண்டு போடுங்கன்றுமா. ஆனா ஜவத்தை எடுப்ப முன்னாலும் ஜவ எடுப்ப முன்னாலும் இருக்கான்.